ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்கேதேக். இந்த வீடியோவில் லாஸ்ட் வீக் அனிமேல என்னென்ன இன்ட்ரெஸ்டான நியூஸ்லாம் வந்திருக்குன்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விச் அட் அத்லேயர் அனிமே இந்த வருஷம் ரிலீஸ் ஆகிறது. அந்த அனிமேவை அடுத்த வருஷத்துக்கு ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. அதோடைய குவாலிட்டி இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்குன்றதுக்காக சொல்லியிருக்காங்க. சென்டென்ஸ் டு பி ஹீரோக்கான அனிமேவை ஜனவரி மாதம் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. வெல்கம் டு த டீமன் ஸ்கூல் இருக்குமசானுக்கான சீசன் 4 அனிமே ஏப்ரல் 2026 ரிலீஸ் ஆகும்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பாங்கி ஹன்மாவுடைய அனிமையோடைய சீக்குவலான பாங்கி டோமா சீரீஸ்க்கான ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நெட்ஃப்ளிக்ஸ். இந்த அனிமே 2026 ரிலீஸ் ஆகுன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. த பார்பரிக் பிரைட் அனிமே இந்த வருஷம் அக்டோபர் ரிலீஸ் ஆகாத இந்த அனிமேவை அடுத்த வருஷம் ஏப்ரலுக்கு டிலே பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய குவாலிட்டியை இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்காக ரீசனாக சொல்லியிருந்தாங்க. குவாலிட்டி ஏன் சொல்கிறேன்றதை பின்னாடி சொல்கிறேன். டீமன்ஸில் இன்ஃபினைட் கேன்சலுக்கான மூவி ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அந்த மூவிக்கான புது ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அசசினேஷன் கிளாஸ் ரூம்லேருந்து ஒரு புது மூவியை ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த மூவிக்கு மினானோ ஜாக்கரான்ற மாதிரி இப்போ நேம் வச்சுருக்காங்க. இந்த மூவி மார்ச் 20 2026 ரிலீஸ் ஆகுதுன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதில் அந்த சீரீஸில் எதெல்லாம் கவர் பண்ணலையோ அதெல்லாம் கவர் பண்ணுவாங்கன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தட்சுகி ஃபுஜிமோட்டோ 8 ஒன்-ஷாட் ஸ்டோரிஸ்க்கான அனிமே நவம்பர் 8 பிரைம் வீடியோவில் ரிலீஸ் ஆகுன்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஜுட்சு கைசனுடைய சீசன் 3 த கன்னிங் கேம்க்கான ஆர்க் அனிமே ஜனவரி 2026 ரிலீஸ் ஆகும்னு சொல்லி ஸ்டூடியோ மாஃபா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கில் ப்ளூவோடைய அனிமேவும் 2026 ரிலீஸ் ஆகும்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2026 ஒரு பெரிய இயராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏகப்பட்ட அனிமேஸ் வருது அந்த வருஷம். கடைசியாக ஒன் பஞ்ச் மேன் சீசன் 3க்கான அனிமேவோடைய ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த ட்ரெய்லரில் இருந்த ஒரே பிரச்சனை குவாலிட்டி. பெருசாக அனிமேல குவாலிட்டி நான் பார்க்க மாட்டேன். பட் இந்த அனிமேவோட குவாலிட்டி மற்ற 2 சீசனை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே மோசமாக இருந்துச்சு. இது ஜேசி ஸ்டாஃப் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணியே இருந்திருக்கணும். பட் அவங்க பண்ணலை. சீசன் 1 கம்பேர் பண்ணும்போது சீசன் 2 ரொம்ப மோசமாக இருந்துச்சு. இப்போ சீசன் 3 அதை விட மோசமாக இருக்குது. சீசன் 4 ஒரு நல்ல ஸ்டூடியோஸ் பண்ணால் நல்லா இருக்குன்ற மாதிரி தான் என் கருத்துக்கள் இருக்குது. உங்கள் கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில். அவ்வளோதான் இந்த நியூஸ். இல்லை ஏதாவது மிஸ் பண்ணி ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.